எங்கேயோ வளர்ந்த நீங்க இங்க ஒரு 6000 குடும்பம் இருக்குது. ஒண்ணு இல்ல, ஒரு 10 பேர் வந்திருந்தா அந்த இடத்த அந்த சுத்தம் பண்ணி அதுக்கான பொருளாதாரத்தை போட்டு ரெடி பண்ணிடலாம். ஆனா கிட்ட வந்து செய்யறதுக்கும் பார்க்கறதுக்குமே பாதி பேருக்கு மனசு இல்லைன்னா அந்த இறைவன் அந்த செயலை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. அப்ப இறைவனால் கூட்டிய அடியார்களால் இந்த செயல்பாடு, இந்த சிறப்பு இது எல்லாரும் கிடைக்காது. நீங்க யாரும் நினைக்கிறீங்க எங்க இருந்து இந்த விநாயகர் கூட கூப்பிட்டு நம்மளுக்கு கிடையாது. முற்பிறவி செய்த தவ பயனினுடைய விளைவுதான் இன்னைக்கு அந்த இடம் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. தான் வீடு எப்படி கிடந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கரண்ட் ஒயர் இங்கிருந்து தொங்கிட்டு கிடக்கும், துணி 4 பக்கம் தொங்கிட்டு கிடக்கும். உண்மை, என் வீடு அது மாதிரி தான் இருக்குது. ஆனா நாம போற இடம்லாம் அழகுபடுத்தி பார்க்கிறோம் தெரியுமா? அதுதான் இறைவன் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும்ன்ற மாதிரி பசிக்கு உணவு கொடுத்து இப்ப இந்த இடத்துல அந்த விநாயகர் கோவில், அந்த விநாயகர் இன்னைக்கு உங்களுக்கு அருள் செய்யாத இருப்பாரா? இதை பார்த்துட்டு கடந்து போகணும் அருள் செய்வாரா? இதுதான் உண்மை. அது கல்லுன்னு நினைச்சா நம்ம முன்னோர்கள் அதை கட்டி வைக்க போறது கிடையாது. ஆகையால அவங்களுடைய பணியெல்லாம் தொடர்ந்து போகணும். இன்னும் திருக்கூட்டம் வலிமைப்படுத்தணும்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மேன் பவர்களை கூட்டிட்டு வரணும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கின்ற செயலுக்கு, பணிக்கு பேர் தான் உழவார பணி. அதை நல்லா மனசுல ஏத்திக்கணும். எனக்கு போனா எனக்கு காபி கிடைக்கல, எனக்கு வடை கொடுக்கல, எனக்கு பப்ஸ் வரல, எனக்கு அதை செய்யற, எதுவுமே செய்யற. நான் இன்னைக்கு வந்திருக்கேன் இந்த உலகாரத்துல, அவங்களோட ஒரு படி நாம் பணி செஞ்சிருக்கிற மன நிறைவோட எந்த ஆன்மா செல்கிறதா அது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் சத்தியமா தீர்ந்து போயிடும். இந்த உழவாரத்தை முதல்ல கையில எடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு சாமி கொண்டு வந்து எனக்கு எவ்வளவு பெரிய இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த ஊர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறாங்க. எல்லாரையும் சமாளிச்சு இன்னைக்கு அவங்கள ஒருத்தர் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாருன்னா நம்ம செய்த புண்ணிய மெய்த்தொண்டு. வேற எந்த நீங்க சைவத்துல எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நீங்க சாமி நான் பன்முறையெல்லாம் கத்துக்கிட்டேன், நான் தேவாரம் திருவாசம் அப்படியே கரைச்சு கொடுப்பேன், அதுல கிடையாது. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன், எவ்வளவு பணிகள் இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் மேன்மையான பணி இந்த உழவார பணி. இப்ப திருவாரூர்ல போய் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தேர்ல போட்டு நார்மலான பர்சன்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டதெல்லாம் நம்ம அடியார் பொறிக்க எடுக்கிறத பார்த்தோம். அப்ப அந்த பலன்லாம் யாருக்கு கிடைக்கும்னா சாமி பார்ப்பாரு. பாடுறா எல்லாம் கடந்து போயிட்டா கூட இவன் போய் நம்ம கோயிலை சுத்தம். ஏன்னா நம்ம 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தா தேரை தனியா நின்றுட்டு இருக்குது, புரியுதுங்களா? ஆனா அந்த பணியை செய்யறதுக்கான அந்த ஆத்ம கூடிய நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். நீங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிற அந்த பணிங்கிறது மிக மிக ரொம்ப புண்ணியமான பணி. இன்னைக்கு எனக்கு கிடைக்கிறதா என்னுடைய சங்கதிகளுக்கு நிச்சயமா நான் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போறேன். டெபாசிட், பிக்சட் டெபாசிட் பண்ணிட்டு போறேன்ற சிந்தனையில இருக்கணும். இன்னும் நிறைய அடியார்களை நீங்க எல்லாம் உருவாக்கணும். இப்பவும் சொல்றேன், அவர் உழவார பணிக்கு நம்ம அருளையா தான். அவர் ஒரு தலைமை தொண்டன், ஆரூரன் அடிமைக்கு அவர் ஒரு தலைமை தொண்டன், நீங்கள் எல்லாரும் தொண்டன். அவரை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு கேப்டன், அவ்வளவுதான். கேப்டன் படையெல்லாம் இல்லாம கேப்டனுக்கு அந்த வேலை கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு சங்கல்பமா எடுத்து இன்னும் உழவார பணிக்கான ஆட்களை நீங்க நிறைய சேர்க்கணும். தெருக்கூட்டம் வந்தாங்கன்னா ஒரு 50, 60, 100 பேர் வருவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும். அதே மாதிரி மெயினா பொருளாதாரம் வேணும். நீங்க எல்லாம் சேருங்க. நம்மளுக்கு ஏதாவது இறைவன் கொடுத்திருக்கிற பொருளாதாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு மாசத்துல ஒரு நாள் அந்த உழவாரத்துக்கு போகும்போது 200 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அந்த 200 ரூபாய் தான் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. என்கிட்ட இருக்குதுங்க, எந்தாங்க ஒரு 400 ரூபாய் வச்சுக்கிங்க, இல்லை என்னால முடியாதுங்க, ஏதோ ஒரு பொருளை வாங்கி தரீங்க அப்படின்ற சிந்தனையில பண்ணுங்க. நீங்க செய்கிற பணி அத்தனையுமே உங்களுடைய புண்ணிய கணக்குல சேர்க்கப்படுகிறது. இது காலம் நம்ம கூப்பிட்ட பொருளுக்கு ஓடோடி எத்தனையோ நிகழ்வு கையா சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு இன்னைக்கும் இல்லை, எப்பவுமே இந்த தொண்ட உழவார திருக்கூட்டம், இந்த ஆரூரன் உழவார பணி அறக்கட்டளைக்கு உறுதுணையா இருக்கும். நமக்கு நிறைய பயணங்கள்லாம் நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. இந்த உடல்ல வலு இருக்கிற வரைக்கும் பெருமானுக்கு நம்ம தொண்டு செய்யணும். என்கடன் பணி செய்து கிடப்பதே தன்கடன் அடியேனையும் தாங்குதல். நீங்க எதுவுமே பிரதிபலன் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கான எல்லா விஷயங்களும் சாமி செய்து கொடுத்துருவாரு. அதனால இன்னைக்கு இந்த பணியை இன்னைக்கு சிறப்பா ஒரு பெரிய மனநிறைவு நமக்கு. நேற்று இருந்த கோலம் இன்னைக்கு அப்படியே மாத்திட்டோம். பெரிய விஷயம் அது எல்லாராலையும் சாத்தியமாகும்னா ஆகாது. இன்னைக்கு உங்களால அது ஆகணும். ஆரூரன் உழவார திருப்பணி அறக்கட்டளையால ஆகணும்னு ஒரு புண்ணியம், அந்த புண்ணியம் எல்லாருக்கும் சேரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏதாவது உணவு கொடுத்ததுல குற்றம் குறைகள் இருந்தாலும் பொறுத்துக்கும். இது உங்க மடம், இது உங்க கோயில், அதுக்கு மேல இது உங்கள் சிவபாலன் ஐயா. அப்ப எல்லாத்துக்குமான
தலைமை பண்பெல்லாம் இல்லை. இல்லைன்னா நான் வேஷம் கேசெல்லாம் கட்டிக்கிட்டு நான் இப்போ தயாராக பல வேலை உட்காந்துருக்கேன். ஏன்னா நான் உங்கள் கூடயே இருக்கிறேன், அவ்வளோதான். உங்கள் கூடயே பெயிண்ட் அடிக்கிறேன், உங்கள் கூடயே இருக்கிறோம். ஏன்னா நானும் இந்த பணியில் இருந்து வந்தவன் தான். இந்த உழவார பணி என்னங்கிறது செம்மையான பணி, எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியான நாள். இப்போ நீங்களாம் போயிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருந்துச்சா போயிடுச்சா, அப்போ நான் மட்டும் இந்த யாருக்கு இல்லாத டீ கடை டீ ஆகிட்டு ஆனால் சாமி இருக்கிறதுனால. இருந்தாலும் பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். நம்ம திருப்பூர் அடியார்களுக்கு அடியனுடைய சிறந்தாழ்ந்த பணிவான வணக்கங்கள், நன்றிகள். எல்லாரும் நல்லா இருக்கு. சரி, சாப்பிட்டு நல்லா இருக்கு.